ஓகே, இப்போ பிஜிடிஆர்பியில் புதுசாக யூனிட் அண்ட் டைமென்ஷன் சேர்த்துருக்காங்க. அது நம்ம இந்த நீட்டு ஜேஇக்கு வர்றது தான், +1 +2 இருக்கிறது தான். சரி, இப்போ இதில் யார் யாருக்கு டைமென்ஷன் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆர்எல்சி ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர், கெப்பாசிட்டன்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எனர்ஜிக்கு டைமென்ஷன் பார்க்குறேன். எனர்ஜி. ஓகே, எனர்ஜிக்கு என்ன டைமென்ஷன்? எனர்ஜினால் நமக்கு என்ன வரும்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டாட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோர்ஸ்க்கு என்னது? எம்ஏ இன்ட்டு டி. எம்முக்கு என்னது டைமென்ஷன்? மாஸ். ஆக்சலரேஷனுக்கு எல்டி பவர் -2. டிஸ்டன்ஸுக்கு எல். எல் இன்ட்டு எல், எல் ஸ்கொயர். அப்போ எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2. யாருக்கு? எனர்ஜிக்கு. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டன்ஸுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் I² RT, ஜூல்ஸ் லாஸ் ஆஃப் ஹீட்டிங். ஹீட்டும் ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி தானே. அப்போ H = I² RT. அப்போ ஹெச்ங்கிறது ஒரு டைமென்ஷன் தான், எனர்ஜி தான். அப்போ ஹெச்சுக்கு இதே டைமென்ஷன் தான் வரும். அப்போ என்ன வரும்? ஆருக்கு தானே டைமென்ஷன் வேணும். அப்போ R = H/I² T. கரெக்டுங்களா? ரைட். இப்போ ஆருக்கு டைமென்ஷன் போடுவோம். ஹெச் வந்து எனர்ஜி, ஹீட் எனர்ஜியாக இருந்தாலும் எந்த எனர்ஜியாக இருந்தாலும் டைமென்ஷன் இதுதான். அப்போ ஹெச்சுக்கு என்னது? mL² T பவர் -2. கரண்ட்டுக்கு ஆம்பியர், ஆம்பியர் ஸ்கொயர். டயத்துக்கு டைம் தான். அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன டைமென்ஷன் வரும்? mL². இங்கே T+1 மேலே வந்தால் T-1. ஆல்ரெடி இங்கே ஒரு T-2 இருக்குது. அப்போ T-3. ஆம்பியர் 2 மேலே வந்தால் ஆம்பியர் பவர் -2. இதுதான் ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷன். நெக்ஸ்ட்டு எனர்ஜி. எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டருக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் Li². ஆஃப் Li². நமக்கு எல்லுக்கு தானே டைமென்ஷன் வேணும். இப்போ 1/2க்கு டைமென்ஷன் கிடையாது நம்பருக்கு. அப்போ L = என்னது? U/I². யூக்கு எகைன் எனர்ஜிக்கு என்ன டைமென்ஷன்? mL² T பவர் -2. ஐக்கு ஆம்பியர் ஸ்கொயர், மேலே வந்தால் ஆம்பியர் பவர் -2. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர். எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டருக்கு என்ன ஃபார்முலா? Q²/2C. Qக்கு என்ன ஃபார்முலா? IT. அப்போ Q²க்கு I² T²/2C. இப்போ C இங்கே வந்துருமா? நம்பர் இதுக்கு தான் டைமென்ஷன் கிடையாது. அப்போ C = I² T² எனர்ஜி. அப்போ C = ஐக்கு என்னது? ஆம்பியர் ஸ்கொயர். டீக்கு என்னது? T² தான். எனர்ஜி கீழே இருக்கிறது மேலே வரணுமா? அப்போ அந்த பவர்லாம் மாறிடுமா? m⁻1 l⁻2 T⁻2. ஓகேங்களா? ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது? T⁻2. இங்கே ஒரு T⁻2. அப்போ என்ன வரும்? T⁻4ன்னு வரும். அப்புறம் வழக்கம் போல் எம்மை ஃபஸ்ட் எழுதிக்க வேண்டியதான். m⁻1 l⁻2 T⁻4 ஆம்பியர் ஸ்கொயர். இது கெப்பாசிட்டரோட டைமென்ஷன். எப்படியோ மாஸ் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு டைம் கான்ஸ்டன்ட். அது ரொம்ப முக்கியம். டைம் கான்ஸ்டன்ட் நம்ம ஆசிலேட்டரு, இந்த மல்டி வைப்ரேட்டர் இருந்ததுக்கெலாம் டைம் கான்ஸ்டன்ட் யூஸ் ஆகும். ரைட். ஃபஸ்ட்டு ரெண்டு எனர்ஜி அதே மாதிரியே I² RT = Li². அதாவது ரெசிஸ்டன்ஸில் டிசிபேட் ஆகிற ஹீட் எனர்ஜி, இது இண்டக்டரில் ஸ்டோர் ஆகிற மேக்னோஸ்டாட்டிக் எனர்ஜி. எங்கே 1/2க்கு என்னன்னு கேட்காதீங்க, நம்ம யூனிட் தான் பார்க்க போகிறோம். I² மறுகையாவா? அப்போ T = என்னது? L/R. அப்போ டைம் கான்ஸ்டன்ட் வந்து L/R. இதே ஃப்ரீக்வன்சின்னு கேட்டாங்கன்னா இதோட ரெசிப்ரோக்கல் தானே, R/L. ஓகே. நெக்ஸ்ட்டு I² RT திரும்பி யாருக்கு? Q²/2C கெப்பாசிட்டருக்கு. அப்புறம் I² RT. Qக்கு என்னது? வழக்கம் போல் IT. அப்போ Q²க்கு I² T²/2C. 2க்கு தான் யூனிட் கிடையாது. ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ I² கேன்சல் ஆகிரும். இங்கே ஒரு T, இங்கே ஒரு T கேன்சல் ஆகிரும். அப்போ T = R இங்கே இருக்குது, C இங்கே வந்துடும். அப்போ RCங்கிறது என்னது? டைம் கான்ஸ்டன்ட். ஓகே. திரும்பி கெப்பாசிட்டர் இண்டக்டர் எனர்ஜியை ஈக்குவல் பண்ணுவோம். ஆஃப் Li² Q²/2C. வழக்கம் போல் Li². Q²க்கு I² T²
சி. 2க்கு தான் யூனிட் கிடையாதா? பை ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ டி ஸ்கொயர் சீக்குவல் என்ன வந்துடும்? எல்சின்னு வந்துடும். அப்போ டி சீக்குவல் என்ன வரும்? ரூட் எல்சி. அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு 1/√LC. இந்த மாதிரி பார்த்துங்க.